கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் அவர்கள் என் குடும்பத்திலே ஒருவரை போல என் மீது அன்பு காட்டுபவர். அவர் சொன்னார், தேர்தலுக்கு முன்பாக 1000 விளக்கில் ஜேசிடி நிற்கிறாருன்னா உண்மைதான். நிறைய பேர் ஏன்பா அங்கே போய் நின்று என்று கேட்டார்கள். இது ஜெயிக்க முடியுமா என்று கேட்டார்கள். ஒரு சபையில் கூட, ஒரு சேக்ரட் ஹார்ட் சர்ச்சில் கூட பாதிரியார் கேட்டார், எப்படிங்கன்னாரு. ஜெயிப்பேன். அப்படியா அப்படின்னாரு. அவர் ஜெயிக்க வைப்பாருங்க அப்படின்னேன். இப்போ அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, அவர் ஜெயிப்பார் அப்படின்னா வன்னியரசு அவர்கள் மந்திரி ஆவார்னா என்ன மண்டை கலைஞர். நான் அதுதான் சொன்னேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். நம்மகிட்ட நான் வந்து தூசியும் தும்புமான, நமக்கு ஒன்றும் தெரியாது. எல்லா வகையிலும் கர்த்தர் நம்ம வழி நடத்துகிறார். நம்முடைய அன்புக்குரிய லியோ நெல்சன் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவர் அழைத்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த தேர்தல் நேரத்தில் பலர் காணாமல் போன நேரத்தில் நெல்சன் லியோ அவர்கள் என்னோடு இருந்தார். 1000 விளக்கு தொகுதியில் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு அவரும் நம்முடைய ரெவரண்ட் தேவநேசன் ஐயா இங்கே வந்திருக்கிறார். அவரும் வந்து எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும், எவ்வளவு கேள்வி கணைகள் வந்தாலும், எவ்வளவு பேர் ஏளனம் செய்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அன்போடு என்னை உபசரித்து, துவக்கம் அற்பமாக இருந்தாலும் என்கின்ற அளவுக்கு இதை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதற்காக அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெவரண்ட் ஜான்சன் டேனியல் அவர்களே, ரொம்ப அருமையாக பேசி விவிலியத்திலிருந்து வசனத்தை எல்லாம் சொல்லி விடைபெற்று சென்றிருக்கிற ஆனரபிள் மினிஸ்டர் வன்னி அரசு அவர்களே, அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசுவதை நீங்கள்லாம் கேட்க வேண்டும். அது 1996 நான் வந்து அவர் பேசிய ரசித்து கேட்பவன். ஏன்னா ஆழமான அற்புதமான எதிர்காலத்திற்கு தேவையான கருத்துக்களை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே வழங்கி கொண்டிருக்கிறவர். அவருடைய வருகை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. சுயாதீன திருச்சபைகளை பற்றி சொன்னார். நிறைய கூட்டங்கள் அந்த மாதிரி நிறைய நாங்கள் போட்டிருக்கிறோம். அதில் வந்து நாம் யாருக்கும் எதிரானவள் அல்ல. முதலாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்திய குடிமகன்கள், இந்திய நாட்டு அரசியல் சட்டப்படி சாசனப்படி நடக்கக்கூடியவர்கள். ஆனால் அரசியல் சாசனத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அதை தட்டி கேட்கிற உரிமை மிகுந்தவர்கள் நாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அரசு நமக்கு அமைந்திருக்கிறது. அப்பழுக்கில்லாமல் நேர்மையாக, உண்மையாக மக்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு முதலமைச்சர், ஒரு கரப்ஷன் ஃப்ரீ, அதாவது லஞ்ச நாவலியம் இல்லாத ஒரு அரசை உருவாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்து 234 வேட்பாளரை மேடையில் நிறுத்த வைத்து கைகளை உயர்த்தி நீங்கள்லாம் வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் சரித்திரத்தில் முதலில் செய்தவர் தளபதி விஜய் அவர்கள் தான். அதை நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க. செய்தது அவர் உள்ளத்தில் எவ்வளோ உறுதியோடு இருக்கிறார். அதே போன்று தேர்தல் நேரத்துக்கு முன்பாக இவர் பி டீமா, ஏ டீமா, ஜெட் டீமா, ஒய் டீமா என்னென்னமோ சொன்னார்கள். நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளோ உறுதியாக அதில் நின்று இறைவனுக்கு பயந்து, மக்கள் கொடுத்த வாக்குறுதிகள் மனசாட்சிக்கு பயந்து எப்படி அதை நிறைவேற்றி காட்ட என்பதுதான் அவருடைய அடையாளம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்போதும் அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிறார். எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும். பொதுவாக அந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற முதலமைச்சராக இருக்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு புதிய இலக்கணத்தை வகுக்க வேண்டும் என்கின்ற வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்காக நீங்கள் அன்னுதினமும் ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. மக்கள் விரும்பாத பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனைகள், அருவருக்கத்தக்க பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி இந்த தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு அமைதி பூங்காவாக நிலைநாட்டுவதில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, சுயாதீன திருச்சபைகள் கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கைகள் எல்லாம் இங்கே வைத்திருக்கின்றீர்கள். கிறிஸ்தவ சமூகத்தில் பிற்பட்டோர் பட்டியல் உள்ளவர்களுக்கு எஸ்சி பட்டியல் இனத்தவர்கள் அரசு சலுகைகள் கிடைக்க வழிவகை செய்தல் வேண்டும் என்பதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 வருஷமாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கோரிக்கை. அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் நாங்களெல்லாம் இருக்கிற போது நம்முடைய மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களை வைத்து பாராளுமன்றத்தில் இது எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு அதற்காக முயற்சி எடுத்த நாட்கள். அதுக்கப்புறம் அதே போன்று முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு நீண்ட நெடிய கடிதம் எழுதினார்கள், 4 பக்க கடிதம். இன்று வரைக்கும் அது வந்து இந்திய நாட்டு முதலமைச்சர்கள் இப்படி யாரும் கடிதம் எழுதியதில்லை என்று சொல்லக்கூடிய வலியுறுத்தி எல்லாம் எழுதினார். போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம் என்று பல நிலைகளை கடந்து வந்தார்கள். இன்னும் அந்த கோரிக்கை நிறைவேறாமல் இருப்பது கொஞ்சம் மனதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. அதனால்
ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமாக நம்ம உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்கிறார். கொஞ்சம் அடங்கி இருக்கிறோம், ஆனால் உயர்த்துவார். அது ஒரு காலகட்டம் வரும், நிச்சயமாக அந்த கோரிக்கையை நிறைவேறுகின்ற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். அடுத்து, சுயாதீன திருச்சபை போதகர்கள் தங்கள் சொந்த இடத்தில் திருச்சபை கட்டப்படுவதற்கு, விரிவாக்கம் செய்யப்படுவதற்கும், தேவாலயத்தின் உள்கட்டமைப்பு புதுப்பிக்கப்படுவதற்கும் மாவட்ட ஆட்சியர்கள் அவரிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் எளிதில் கிடைத்த வழிவகை செய்தல் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றீர்கள். அதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நிச்சயமாக கொண்டு சென்று அது விரைவாக ஒரு காலக்கெடு கொடுத்து இவ்வளவு காலத்திற்குள் என்ஓசி வழங்க வேண்டும் என்று அதை சொல்லும்படியான உத்தரவை பெற முடியுமா என்பதற்காக நான் முயற்சி செய்வேன். அடுத்தது, தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களிலும் சுயாதீன திருச்சபைக்கு என்று கல்லறை தோட்டம் பல இடங்களிலே நாம் தொடர்ந்து கேட்டிருக்கணும். எனக்கு நினைவு இருக்கிறது, அடுக்குமாடியாக கட்டுவதற்கு அப்படி பண்ணலாமா என்பது கூட பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அரசு சார்ந்த நிலங்கள் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே இன்னும் தனியாரிடமிருந்து வாங்கி செய்யலாம் என்றால் அதற்கு அங்கே என்னென்ன எதிர்ப்புகள் வருது என்பதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஆகோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இது குறித்து நம்முடைய சுயாதீன திருச்சபை போன்று அனைத்து பிரிவினை அழைத்து ஒரு கூட்டம் போட்டு எங்கே இருக்கிறது இடம் என்று பார்த்து அதை உடனடியாக ஏற்பாடு செய்வதற்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக நான் வலியுறுத்துவேன். நம்ம தங்களது பகுதியில் திருச்சபை உபதேச நடத்தும் திருமுனை நெற்செய்தி கூட்டங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும். கிறிஸ்தவ உபதேசிகள் மற்றும் தேவாலய பணியாளர்கள் நலவாரியம் தொடர்ந்து செயல்படும். அதில் உறுப்பினர்களால் இணைக்கப்பட்டவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு ஊதியமாக 3000 ஒதுக்கி தரும்படியாக, அதேபோன்று இஸ்ரேல் தேசத்திற்கு புனித பயணம் மேற்கொள்வதற்கு ரூபாய் 37,000. இந்த புனித பயணம் என்று வருகிற போது முதல்ல நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் சேர்ந்தேன். அப்போ அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். நீங்கள் இஃப்தார விழாவிலே கலந்து கொள்கின்றீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. அதே போன்று கிறிஸ்மஸ் விழா என்று நீங்கள் நடத்த வேண்டும். அப்போது மக்கள் தலைவர் அவர்கள் இருக்கிற போது முதல்ல அவர் கட்சி ஆரம்பித்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பள்ளிக்கூடத்தில் ஒரு கிறிஸ்மஸ் விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தினார். ரொம்ப பிரமாதமான கூட்டமாக அதை நான் சுட்டிக்காட்டி நீங்கள் நடத்த வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக்கொண்டேன். அப்போ 3 எழுதினேன். ஒன்று, உங்கள் வீட்டிலேயே வைக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வாழ வழியற்ற குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு சென்று நீங்கள் நடத்தலாம் என்று எழுதியிருந்தேன். இல்லை, வீட்டிலே வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். வீட்டில் வைத்து ஒரு கேரல், ஒரு பாதிரியாரை வைத்து ஒரு ஜெபம், ஒரு பாடல் என்றெல்லாம் வைத்தோம். அந்த பிஏ சொன்னார் 20 நிமிஷத்துக்கு மேலே நடத்தக்கூடாது என்று சொன்னார். நான் சொன்னேன், அம்மா எவ்வளோ நேரம் உட்கார விரும்புகின்றார்களோ அவ்வளோ நேரம் நடத்தலாம் என்று சொல்லி 1 மணி நேரம் உட்கார்ந்தார்கள். எல்லாம் பாட்டெல்லாம் கேட்டார்கள். அப்போது நான் கோரிக்கை வைத்தேன், புனித பயணம் செல்வதற்கு நீங்கள் ஹஜ் பயணிகளுக்கு உதவுவது போல மத்திய சர்க்காரும் மாநில சர்க்கார் உதவுவது போல் நீங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை தர வேண்டும் என்று அப்போது நான் கேட்டேன். அவர் அதை பற்றி விவரங்களை எல்லாம் கேட்டு வைத்துக் கொண்டார். ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் நடந்த கிறிஸ்மஸ் விழாவில் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், பிஷப்புக்கெல்லாம் கேக் ஊட்டி, அம்மாவுக்கு அவர்கள் கேக் ஊட்டி லைட் ஆடிட்டோரியம் நடந்த அந்த நிகழ்ச்சியில் புனித பயணம் செல்வதற்கு 20,000 ரூபாய் தருகிறோம் என்று 500 பேருக்கு என்று அவள் அறிவித்தது இன்னும் என் நெஞ்சத்தில் நீங்காது இருக்கிறது. அதற்காக உடனிருந்து அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் உதவிகரமாக அன்றைக்கு இருந்தார்கள். அடுத்தடுத்த காலகட்டங்களில் அந்த தொகை இன்னும் அதிகமாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு அதை உயர்த்தினால்தான் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வந்து நிறுத்தும் என்கின்ற அந்த கோரிக்கையும் அரசின் கவனத்திற்கு, மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு நான் கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை மெரினா கடற்கரை ஏற்கனவே இருந்த சீரணி அரங்கம் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. அவை மீண்டும் கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டங்களை நடத்தும்படி மறுசீரமைப்பு செய்து புது அரங்கத்தை கட்டுத்தரும்படி இது எனக்கு ஏற்புடைய ஒரு கோரிக்கையாக நானும் கருதுகின்றேன். என்றால் சீரணி அரங்கத்தில் அந்த காலத்தில் திராவிட இயக்க பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி, தேசிய இயக்க பொதுக்கூட்டங்களாக இருந்தால் சீரணி அரங்கத்தில் நடைபெறுகிறது என்றால் அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதே போன்று சீரணி அரங்கத்தில் சுவிசேஷ கூட்டம் நடக்கிறது. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் அங்கே கூட்டங்கள் நடத்திய போது நிரம்பி வழிந்த கூட்டங்களை நான் பார்த்தவன். அதை பற்றியும் நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்வேன். அடுத்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றீர்கள். புனித வெள்ளி அன்று கடைக்கு ஒரு நாள் கடை இல்லாமல், என்ன கடைன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? புனித வெள்ளி அன்று மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும். அது அண்ணன் ஏற்கனவே நீங்கள் வலியுறுத்தி அதை சென்ற அரசாங்கத்தில் அண்ணன் அதை பற்றி விரிவாக அதை வலியுறுத்தி பேசியதும் அதுக்காக அவர் கடிதம் கொடுத்து எனக்கு நினைவில் இருக்கிறது. மாண்புமிகு ஐயா அவர்கள் எங்களது தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு, லியோ நெல்சன் இருக்கார், சாதாரண ஆள் இல்லை. ரொம்ப எதை எந்த புள்ளி எங்கே வைக்க வேண்டும், எப்படி கோலம் போடுவது என்று அவருக்கு நன்றாக தெரியும்.
எனக்கு முதல்ல மகிழ்ச்சி இல்லை என்றால் உங்களெல்லாம் ஒரு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்பதும் உங்களை பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதும் அவர் மூலமாக அந்த பணிகள் துரிதமாக நடைபெற வேண்டும் என்பதில் நான் ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன். மீண்டும் சொல்கின்றேன், நம்முடைய சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் நமக்குரிய பாதுகாப்பையும் உரிமைகளை மீட்டுத் தருவதிலும் நம்முடைய முதலமைச்சர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். அதில் வந்து நீங்கள் ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கம் சிறுபான்மை மக்கள் மீது எவ்வளவு கரிசனையாக இருப்பதற்குரிய அடையாளங்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் நம்முடைய வளர்ச்சியிலே காட்டுகின்ற அக்கறைகள் போல் நம்முடைய சகோதரர் மீது காட்டுகிற அந்த அக்கறை இருக்கிறதே, அது நிச்சயமாக வரலாற்றிலே குறிக்கப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் சுயாதீன தமிழ்நாடு கிறிஸ்தவ திருச்சபைகளின் கூட்டப்பின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் நிரம்ப இருக்கிறது. இன்னும் படிப்படியாக ஒற்றுமை உணர்வோடு ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளை கடந்து நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் நிரம்ப இருக்கிறது. அந்த பணிகளிலே என்னுடைய உதவுகின்ற கரம் எப்போதும் உங்களோடு இருக்கும் என்பதை நான் இங்கே சொல்லி, அண்ணா சொன்னார்கள் தினந்தோறும் சர்ச்சைக்கு போகிறார் என்று சொன்னார்கள். தினந்தோறும் 1000 முறை ஸ்தோத்திர பலி புக்கம் படிச்சிடுவேன். ஆனால் ஒரு 15 வருடமாக தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கேன். இந்த 2 நாள் படிக்காமல் போய்விட்டது. ரொம்ப வரும்போது காரில் எடுத்து படித்து கொண்டே வந்தேன். 200 படித்து விட்டேன். இந்த மாலைக்குள்ளாக அதை முன்ன சர்ச்சையில் உட்கார்ந்தால் அதை முடித்து விட்டு தான் வெளியே வருவேன். ஒரு முறை ஒருத்தர் கேட்டார், ஐயா டெய்லி படிக்கிறீங்களா? ஆமாம் டெய்லி படிக்கிறேன். முன்னெல்லாம் முழங்கால் நின்று படிப்பேன். இடையில் ஏற்பட்ட பிரச்சனையை டாக்டர் சொன்னார், ஏங்க முழங்கால் போட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை, உட்கார்ந்தே படிங்க என்று சொன்னார். அவருடைய அறிவுரை ஏற்று உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஒருத்தர் கேட்டார், ஐயா நான் அவசரமாக வாங்கன்னு உங்களை கூப்பிட்டா நீங்கள் வருவீங்க, நான் என்னத்துக்கு கூப்பிடுவீங்கன்னு கேட்டேன். ஒரு 100 கோடி தரேன்னு சொன்னால் வருவீங்களா? நான் சொன்னேன், 1000 கோடி கொடுத்தாலும் அற்புதமான ஆலயத்துக்கு சென்று 1000 முறை ஸ்தோத்திர பலி சொல்லிவிட்டு தான் வருவேன் என்று சொன்னேன். ஆக அதே போன்று இப்போ நான் இங்கே வந்திருப்பது என்ன என்றால், 10 பேரை சொத்தமாக்கினார், ஒருவர் தான் போய் பார்த்தார், மீதி 9 பேர் எங்கே என்று கேட்டார் அல்லவா? அப்படி நெல்சன் சார் என்னை கேட்டு விடக்கூடாது. அவர் எனக்கு உதவினார், உடன் இருந்தார், ஒத்துழைப்பு தந்தார். அதே போன்றுதான் நம்முடைய தேவநேசன் ஐயா அவர்களும் உதவினார்கள். மற்றும் 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய போதகர்கள், ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் நம்மோடு இருக்கிறார். உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் சாமி, இதை நான் வைப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மொர்தெகாய், சின்ன வயசில் நான் என்ன கேட்பேன் என்றால், நிறைய படித்திருக்கிறது உண்டு. நான் கேட்பேன், ஒரு மொர்தெகாயை போல என்னை உயர்த்தும் கர்த்தாவே என்று. ஐயா அது ஏன் என்று எனக்கு தெரியாது. அதாவது ஒரு குலுக்கல் சீட்டு கொண்டு வந்தார்கள். ஐயா இருந்து ஒன்று எடுங்கள், அதில் நிறைய சுவிசேஷங்கள் பைபிளில் இருக்கிற பல பேர் இருக்கும். நீங்கள் நான் சொன்னேன், நான் எடுப்பேன், மொர்தெகாய் பேர் எடுப்பேன் என்று சொல்லி எடுத்தேன். மொர்தெகாய் பேர் வந்தது. பெரிய குருத்தோலை ஞாயிறு என்று எல்லாருக்கும் அந்த குருத்தோலை கொடுத்து கொண்டே வந்தார்கள். நான் கண்ணை மூடி சொன்னேன், ஆண்டவரே இந்த விரல் அளவுக்கு ஒருத்தர் எனக்கு ஒரு சிலுவை செய்து கொடுத்தா பைபிளில் பத்திரமா வைத்துக் கொள்வேன், அது இந்த விரல் அளவை தாண்டக்கூடாது, எனக்கு வேண்டும் அப்படின்னு ஜெபித்து விட்டு நின்று கொண்டே இருந்தேன். சர்ச்சு உள்ளேருந்து ஒருத்தர் வந்தார், வெளியில் சொன்னார், ஐயா உங்களுக்கு சின்ன சிலுவை செஞ்சுருக்கேன்னார். அப்போது சிறிதோ பெரிதோ நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுகிற தேவன் இருக்கிறார். நம்மில் இருக்கிறவர் பெரியவர். இதை நான் உணர்ந்திருக்கிற காரணத்தினாலே தான் என் வழியை செவ்வாய்ப்படுத்தி நேர்படுத்தி ஒரு சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கேன். உங்கள் ஜெபத்திலே என்னை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் காட்டிய அன்பிற்கும் பரிவிற்கும், நம்முடைய குறிப்பாக லியோ பாஸ்டர் அவர்கள் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் இறைவனை துதிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.